நெத்தியானது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அவரோட அழகையே வித்தியாசப்படுத்தி காமிச்சிடும். அதனால முன்பக்க முடி கொட்ட ஆரம்பிக்கும் போதே அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். முக்கியமா சாப்பிடுற சாப்பாட்டுலயும் கவனம் செலுத்தணும். நெற்றியில முடியின் வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். தலையோட முன்புறம் முடியின் வளர்ச்சியை அதிகரிக்கணும்னா தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், அப்புறம் லாவெண்டர் எண்ணெய், இந்த 3 எண்ணெயையும் சம அளவு எடுத்து வெது வெதுப்பா சூடேற்றிக்கணும். இந்த எண்ணெயை தலைக்கு மசாஜ் செஞ்சுட்டு வரணும். இதனால இந்த ஆயில் மசாஜ் செய்யறதுனால அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. அதன் காரணமா முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். இன்னொரு வழியும் இருக்கு. விளக்கெண்ணெய் கூட முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுல முக்கியமான ஒண்ணு. அதுக்கு விளக்கெண்ணெயை கொண்டு தலைய நல்லா மசாஜ் செஞ்சு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு அலசணும். முக்கியமா விளக்கெண்ணெய நெத்தியில அதிகமா தடவக்கூடாது. ஏன்னா அது பருக்களை ஏற்படுத்திடும். எண்ணெயாவை தலைக்கு பயன்படுத்துறப்ப நெல்லிக்காய் பொடி, சீகக்காய் பொடி, பிராமி பொடி, தயிர், அப்புறம் கருவேப்பிலை பொடி, செம்பருத்தி இலை, வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நெத்தியில சொட்டையா உள்ள இடத்துல தலைக்கு ஹேர் பேக் போடணும். அப்படி வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல முடியின் வளர்ச்சி அதிகரிக்கும். பிராமி இலையானது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம முடியோட வளர்ச்சியையும் அதிகரிக்கும். அதுக்கு பிராமி பொடியை வாங்கி தயிரோடு சேர்த்து கலந்து நெத்தியில ஏற்கனவே முடி வளர்ந்து கொட்டி போன இடத்துல இதை தடவி 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு குளிக்கணும். முன்பக்கம் முடி கொட்டாம இருக்கணும்னா முடிய இறுக்கமா கட்டக்கூடாது. எப்ப பார்த்தாலும் பின்பக்கம் நோக்கியே தலையை சீவக்கூடாது. இதனால மயிர்கால்கள் வலுவிழந்துடும், முன்புறம் வழுக்க ஏற்பட்டுடும். இது பெண்களுக்குன்னு இல்லை, ஆண்களுக்கும் பொருந்தும். இரும்புச்சத்து அதிகமா நிறைஞ்ச உணவுப் பொருட்களை சாப்பாட்டுல கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இது முடி உதிர்வது நிக்கிறதுக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் உதவும். மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க.